வணக்கம் மக்களே. 2025 சனிப்பெயர்ச்சி கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரோதி வருடம் 2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. கடந்த 2.5 வருஷ காலமாக அஷ்டமத்து சனியால் ரொம்பவுமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லா விதத்துலேயுமே பிரச்சனைகள், தடைகள், பொருள் இழப்பு, உயிரிழப்பு, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை அப்படின்னு எல்லா விதத்துலேயுமே கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல மரியாதை இல்லாமல் இருக்கிறது, எல்லா விதத்துலேயுமே ஏமாந்து போகிறது, எந்த நல்ல காரியம் தொடங்கினாலும் அதில் ஒரு சிக்கலும் தடையையும் விதிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சில பேருக்கு வீண் வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு கூட அலைஞ்சிருப்பீங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் உடல்நல பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கும். இப்படி எல்லா பிரச்சனையுமே படிப்படியாக உங்களுக்கு சரியாக போகுது. அந்த பிரச்சனைகள்லாம் மறந்துடுங்க. அதில் இருந்து அனுபவத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு இந்த 2.5 வருஷ காலம் நீங்கள் சரியாக செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுவரையும் சந்திச்சுக்கிட்டு இருந்த தடைகள் படிப்படியாக நீங்க போகுது. புதிய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷமான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். உறவினர்களிடத்துலையும் நண்பர்களிடத்துலையும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். உங்களோட மதிப்பு உயரப்போகுது. உடல்நல பிரச்சனை படிப்படியாக சரியாகும். அது மாதிரி பணப்பிரச்சனையும் கடன்களும் சரியாகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. புதிய தொழில் செய்கிறதுக்கும் நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் தாராளமாக ஆரம்பிக்கலாம். பொருளாதாரத்தில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும். இதுவரையும் இழுபறியில் இருந்த எல்லா காரியங்களுமே மலமலன்னு உங்களுக்கு நடக்க போகுது. படிக்கிற மாணவர்களுக்கு இந்த 2.5 வருஷ கால சனிப்பெயர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமணத்துக்காக வரன் தேடுறவங்களுக்கு சீக்கிரமாகவே வரன் அமைஞ்சு திருமணம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமணமான தம்பதியருக்கு இருந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவரையும் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள், மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே படிப்படியாக சரியாக போகுது. முகத்தில் ஒரு பொலிவு வரும், ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க்கை இதுதான், நம்மளுக்கு இதுதான் தேவை, நம்ம இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல பக்குவம் கிடச்சிருக்கும். இந்த பக்குவத்தோடையும் அனுபவத்தோடையும் உங்கள் வாழ்க்கையை எதிர்கொண்டீங்கன்னா உங்களை வெல்றதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அஷ்டமச்சனி ஒருத்தரோட வாழ்க்கையை அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். அப்படிப்பட்ட அந்த அஷ்டமத்து சனியை மன தைரியமாக கடந்து வந்துட்டாலே வாழ்க்கையில் இனி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நம்ம அதை சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொண்டாலே எல்லா காரியங்களையுமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சனி பகவான் இப்போது 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையுமே பார்ப்பார். இதனால் என்னென்ன பலன்கள் உண்டாகும் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் எந்தெந்த காரியங்களில் நம்ம இருக்கணுன்றதையுமே பார்ப்போம். நண்பர்கள் அப்புறம் சகோதரர்கள் இவங்கக்கிட்ட இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இவங்கக்கிட்ட ரொம்பவுமே கவனமாகவே பழகுங்க. உத்தியோக ரீதியாக வேலை மாற்றம், அதாவது இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் ரொம்ப உழைப்பு போட்டேன், நான் ரொம்ப முதலீட்டு போட்டேன், எனக்கு அதுக்கேற்ற லாபம் வரலையே அப்படின்னு மனசை தளர விட்டுறாதீங்க. இதெல்லாம் கொஞ்ச காலம்தான், கண்டிப்பாக இதெல்லாம் சரியாயிடும். அது மாதிரி தந்தையிடம் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களிடமும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தந்தையோட உடல் நலத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த 2025 ஒரு சிறந்த ஆண்டாகவே இருக்க என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.